நீங்கள் அடிக்க விஜய்ங்கிற அந்த மனிதர் வந்து தங்கமாக ஜொலிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் மக்கள் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் பிரகாசமாக முன்ன வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 35% வாக்குகள் மேலே அவர் வருவார். கிட்டத்தட்ட போகிற பார்த்தா ஒரு 40% வந்து நெருங்குவார் போல தெரியுது இருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணினது இப்போ எல்லா பேருமே ஏன்டா இப்படி விஜய் நினச்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு இப்போ எல்லாருடைய பார்வையுமே இருக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையே சார். விஜயை தவிர வேறு யாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்காரு. கள நிலவரங்கள்லாம் முதல்ல எப்படி இருக்கு? இல்லை, அதாவது தமிழக மக்கள் மேலே நான் மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்கேன். உங்களை நம்பி தான் நான் மிகப்பெரிய இடத்த விட்டுட்டு வர்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படிங்கிறத ரொம்ப உருக்கமாக அவர் பேசுகிறத நிறையா நம்ம பார்க்க முடிஞ்சுது. மக்கள் மேலே எந்த அளவுக்கு விஜய் நம்பிக்கை வச்சுருந்தாரோ அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். முதல்ல இந்த அளவுக்கு இப்போ நான் பேசுகிற நேரம் வரைக்குமே முன்னிலையில் போயிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 107 தொகுதியில் முன்னிலை போய்கிட்டு இருக்கார். இப்போ இது அப்படி தான் கிட்டத்தட்ட இது அப்படியே தொடரும் இது. ஸோ இந்த வெற்றி பெறதுன்றது, இந்த முன்னிலைங்கிறது வந்து உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை தான் சொல்ல முடியும். கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் மக்கள் மனதில் இடம் பிடிப்பது என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது மக்கள் வந்து இவர்களுக்கு நான் போட்டேன் அவர்களுக்கு நான் போட்டேன் மாறி மாறி வந்தது. நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்குது, பெரிய இடத்துக்கு எங்களால் எதுவும் போக முடியல. இப்போ ஒரு மாற்றம் தேவைங்கிற அளவுக்கு தான் மக்களுடைய எண்ணமாக இருக்குன்னு தான் நம்ம உணர முடியுது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நம்ம பேசுகிறத பார்க்கும்போது இளைஞர்களுடைய வாக்குகள் இருக்குது, 14 லட்சம் வாக்குகள் இருக்குது. இளம் தலைமை 30 வயசுக்குள்ள ஒரு அளவுக்கு 1,07,00,000 வாக்குகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட விஜய்க்கு போகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இளம் தலைமுறையிலும் இந்த டீனேஜ் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஓட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி எதுவுமே கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால கடந்து போனாங்க. இந்த முறை ஓட்டுச்சாட்டு உள்ளே பூந்து வந்து ஓட்டை போட்டாங்க டோட்டலாக. அதற்கு வந்து விஜய் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர்கள் உள்ள அரசியல் தெரியணும், நீங்கள் பேசணும், புரிஞ்சுங்க, உங்கள் வாக்குகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணும், இல்லைனா அது கள்ள ஓட்டாக வரது வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஜனநாயக முறைப்படி உங்கள் வாக்குகளை செலுத்துங்கன்னு விஜய் தெளிவாக சொன்னார். அதை அவர்கள் கிட்டத்தட்ட விஜய் சொன்னதை வந்து சரியாக என்ன சொல்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அது அதனால் இது வந்து இந்த முன்னிலைங்கிறது வந்து சாதாரண முன்னிலை இல்லைங்க, மிகப்பெரிய, நான் திரும்ப சொல்லிக்கிறது தான். பட் இது வந்து இன்னொரு தடவை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், தனித்து விஜய் வர்றார், கூட்டணியில் பல கொடிகளையை பிடிச்சிக்கிட்டோ வேட்பாளரோட ஆதரவோடய வரல, தனி ஒரு நபராக இந்த தமிழக மக்களை சந்திக்க வர்றார். ஒரே ஒரு கொடியோட, டிவி கொடியோட மக்கள் சந்திக்க வர்றார். அப்போது அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு கெத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போது இவ்வளோ மற்றவர்களும் அவ்வளோ பேர் கூட்டணிகளோட போகும்போது தனித்த ஒரு மனிதன் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் அவர் சொன்னார், என்னை சுற்றி எல்லா பேரும் அடிக்கிறாங்க, கண்ணாம்புரான்னு அட்டாக் பண்ணுறாங்க, அதை மீறி நான் வந்து இவ்வளோ வழிகளையும் தாண்டி நான் உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து இதை தவிர வந்து மற்றவர்கள் பேசுவதை பார்த்தா விஜயுடைய பர்சனல் வன்மத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிற விஷயங்கள் நம்ம நிறைய இருக்குது நம்மளது. அப்போது நான் என்ன சொன்னேன், விஜயை நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணால் தவறு கிடையாது, சொந்த கருத்தில் வச்சு அடிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நிறைய பேர் பேசினாங்க. பட் எல்லா பேருமே பார்த்தா நீங்கள் அடிக்க இந்த விஜய்ங்கிற அந்த மனிதர் வந்து தங்கமாக ஜொலிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் மக்கள் வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு அவர் பிரகாசமாக முன்ன வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நம்மளது இந்த முன்னிலை சாதாரண முன்னிலை இல்லை. இது இனிமேல் அடுத்து போகும்போது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எவ்வளோங்கிறத நம்ம பேசுவோம். சார், இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறேன், நீங்கள் நான் நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னாரு. அது பல இடங்களில் விமர்சனத்துக்கு ஆளானது. விஜய் வந்து அரசியல் தெரியல பாருங்க, 234 அவர் நிற்கிறேங்கிறத சொல்கிறேன், மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. ஆனால் ரிசல்ட் வேற மாதிரி மாறி இருக்காங்க. ஒவ்வொரு வேட்பாளர் தன்னுடைய முகத்தை வந்து விஜய் முகமாக பாருங்கன்னார். ஏன்னா அரசியல் புதுசு, அங்கே வேட்பாளர் எல்லாமே வேறு புதுசு, களத்தில் யாருமே தெரியாது, ஊரை விட்டு ஊரை வந்து நிப்பாட்ட வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர்கள் பார்த்தது விஜய் மட்டும்தான் அவர்கள் பார்த்தாங்க. இந்த தேர்தல் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குகளுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. தற்கொலைகள் கூட்டம், விசிலெடுத்த குஞ்சுகள் கூட்டம், யாருன்னு தெரியாது, அரசியல் தெரியாது. இது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்பீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த எக்ஸிட் போலெல்லாம் வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. அது எக்ஸாக்ட் போல் இல்லைங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த கருத்துக்கள் வந்து அது வந்து கணிப்பு இல்லை, ஒரு திணிப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் விஜய் அவர்களும் வந்து சென்னையில் கடைசி மீட்டிங்கில் வந்து தெளிவாக ஆக்ரோஷமாக பேசுகிறார். இந்த பிந்தைய கணிப்பு கூட வந்து அதுவும் திணிப்பு தான். அதுவும் சும்மா விட என்ன சொல்லிட்டு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான். இதெல்லாம் உடை தெரிந்து மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போது தான் மக்களுடைய தீர்ப்பு என்ன இருக்கும், அதுதான் நமக்கு வந்து இறுதியான முடிவு.
அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட மக்கள் வந்து இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தாம்பரம், தஞ்சாவூர், மதுரை தெற்கு அண்டு தூத்துக்குடி. இது தவிர சென்னையில் அண்ணா நகர் முதல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ணா நகரில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 தொகுதிகள் இப்போ வெற்றி பெற்றாச்சு. 107 தொகுதியில் முன்னிலை போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 10 சீட்டு தான் தேவை. 118. எனக்கு தெரிஞ்ச ஒரு 120, 120 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 35% வாக்குகள் மேலே அவர் வருவார். கிட்டத்தட்ட போகிற பார்த்தா ஒரு 40 சதவீதத்தை வந்து நெருங்குவார் போல் தெரியுது நமக்கு. அதை 2 கோடி வந்து 2 கோடி வாக்குகள் அவர் வந்து வாங்குவார் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் கிட்டத்தட்ட நெருங்குது இப்போ இதை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. இந்த முன்னிலை இப்போ மக்கள் கொடுத்த ஆதரவு 107 தொகுதியில் முன்னிலை போய்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து பல லட்சம் வாக்குகள் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் சுற்றுகள் போகுது. இந்த முன்னிலை தொடர்ந்துமே அப்படியே தொடர்ந்துட்டே போனால் கண்டிப்பாக 120 சீட்டுகளுக்கு மேலே விஜய் வர்ற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போதே விஜய் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நலன் கருதி கிட்டத்தட்ட நிறைய காவல்துறை இவர்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட்லாம் துணைலாம் போய் இப்போ கிட்டத்தட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய விக்டரி. ஸோ அது கூட இப்போ கூட அவங்க அப்பா கூட நிறைய இப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட பேசிகிட்டு இருக்கார். அவர் சொன்னது கூட நான் மக்கள்கிட்ட என்னோடய பையனை தத்து கொடுத்துட்டேன், இனி உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை இல்லை விஜய் அப்படின்னா. ஸோ 8 கோடி மக்களும் விஜய் பண்ணியிருக்காங்க. பாடல் வரியிலே அப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்து வர்றானே, மக்களுக்காக எழுந்து வர்றானேங்க அந்த லைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தா உண்மையே வந்து இந்த பாடல் வரிகள் அப்படி உணர்ச்சிபரமாக இருந்தது. 8 கோடி மக்களும் இப்போ வந்து விஜய்க்கு பின்பக்கமாக இருக்காங்கங்கிற விஷயந்தான் இப்போ தெரிய வருது. பார்ப்போம். தொடர்ந்து இப்போ முன்னிலை போகும்போது நம்ம அடுத்த வீடியோ வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன் நான். சார், அடுத்து சென்னை திமுகவோட கோட்டையாக இருந்தது, மொத்தமும் மாறி இப்போ விஜய் கையில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் எப்போவுமே நீங்கள் தபால் ஓட்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் நிறைய பேர் தபால் ஓட்டு போடுவாங்க. ஒரு 70 வயசு 80 வயசுங்கிறது கிட்ட ஓய்வு பெற்றவர்கள். அந்த தபால் ஓட்டுலேயே லீடிங்கில் விஜய் தான் இருந்தார். ஓப்பன் பார்த்தா 105 120 வரைக்குமே அவர் தான் போனார் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் சென்னைங்கிறது வந்து மிகப்பெரிய கோட்டை. நீங்கள் சொன்னது மாதிரி அவரோட கோட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த கோட்டையை அப்படி கொஞ்சம் லைட்டாக தொட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தா 16 தொகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முக்கியமான இதில் நிறைய லீடிங்கில் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 12 13 நினைக்கிறேன் நான். இதை பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அதான் சொன்னேன் இல்லையா, சென்னையை தவிர்த்து போனால் விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அது இருக்காங்க, கூட்டம் வரும் அப்படின்னாங்க. சென்னையிலேயே அதிர வச்சார் கடைசி நாள். இதில் பிரச்சாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையே குலுங்க விட்டார். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே தாவக தான் முன்னிலை பெற்றிருக்கு. இப்போ அது மிகப்பெரிய ஒரு விஷயம். மக்கள் வந்து ஏதோ ஒரு எழுச்சி, ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் தேவை. அதனால் சென்னையை தவிர்த்த மக்கள் தவிர சென்னையில் இருக்கிற மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பியிருக்காங்கிறது தான் தெரிய வருது. இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சிறப்பு தகவல் ஒன்று வந்திருக்கு. சென்னையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதவரம் தொகுதி, டி நகர் தாவக்கவுடைய பொதுச் செயலாளர் புஷ் ஆனது 10,000 ஓட்டு வித்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறதா ஒரு தகவல். அப்புறம் மயிலாப்பூர், அப்புறம் ராயபுரம், வேளச்சேரி, திருவிக்க நகர், இதை தவிர மதுரை தெற்கில் ஆல்ரெடி வின்னிங் கொடுத்தா சொல்லிட்டாங்க. இப்போ மதுரை மத்தியிலையும் வந்து விஜய் முதல்ல உடச்சதான் இங்கே தான். மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு எல்லாத்திலையும் 230 விஜய் முகம்தான் சொன்னார் மக்கள் மத்தியில். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இதாக வெற்றி முகத்தை அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் சாதாரணமாக இருந்த ஒரு நபரை கொண்டு போய் நிற்க வச்சார். என்னுடைய முகம் மக்களை தான் சொன்னாங்க. அந்த ஆட்டோ தாமும் தெரியாது, விஜய் முகம் தான் தெரிஞ்சுது. 234 தொகுதி விஜய் முகத்தை தான் மக்கள் பார்த்ததாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது. எவ்வளோ பெரிய ஜாம்பவா நிற்கக்கூடிய ஒரு தொகுதி ராயபுரம். அங்கே சாதாரணமாக ஆட்டோ டிரைவர் தாமு வின் பண்ணியிருக்கார். ஸோ ஏகப்பட்ட தொகுதியில் சென்னையில் அதுக்கு வெற்றி முகத்தை போயிட்டுருக்கு இப்போ. ஸோ ஏழை மக்களின் அது எளிய தலைவனாக விஜய், ஏழை பங்காளனாக விஜய், மக்கள் தலைவனாக விஜய் வந்து மக்கள் பார்த்துருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து வெற்றி முகங்கள் வந்து நம்ம சொல்ல முடியுது. சார், அடுத்து என்னன்னா இப்போ வர தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கு. அப்படி தொங்கு சட்டசபை உருவானால் விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மெஜாரிட்டி யாருக்குமே வரலாம் கண்டிப்பாக தொங்கு சட்டசபை வரும். இப்போ விஜய் வந்து சென்ட்ரல் பாயிண்டாக ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார். அங்கே கிங் அவர் தான், கிங் மேக்கர் அவர் தான் சொல்லியிருந்தேன். போக பார்த்தா தொங்கு வருமா இல்லை அவரே தனி மெஜாரிட்டியில் வந்துருவாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நிலவரம் அப்படி தான் போயிட்டு இருக்கு.
118 தான் வேணும். ஸோ இப்போ 107 கிட்ட வந்துட்டார். இன்னொரு 12 சீட் இருந்தால் போதும். அது 15 மேலே பார்த்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனி மெஜாரிட்டி விஜய் வருவார் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிய வருது. ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி தொங்கு சட்டசபை உருவானால் அங்கே டாப்பில் விஜய் தான் லீடிங்கில் போயிட்டுருக்காரு. அந்த சீட்டுகள் ஒரு 105 110 வரைக்குமே போயிட்டாருன்னா 8 சீட்டுகள் தான் தேவை. அப்போது யார் இருக்கா இப்போ ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் போன சில பேர்லாம் இருக்காங்க. அவர்கள் எப்படா பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, டக்குன்னு வெளில வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு 8 சீட் 10 சீட் கொடுத்தா போதும், வந்துடுவாங்க. அப்போ தனி அந்த ஆதரவோட ஒரு ஆட்சி அமைக்கலாம். எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட விஜய் தனியாகவே ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள சூழ்நிலை தெரிய வருது நமக்கு. அதை அதனால் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தொங்கு வந்ததுன்னா யார் யார் உள்ள வருவா என்னங்கிறப்போ விஜய் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட போய் நெருங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போவே. ஒருவேளை வந்துட்டா என்ன பண்ணுறது, தொங்கு வந்துட்டா என்ன பண்ணலாம், விஜய்க்கும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் ஈவினிங் வரை. நட்சத்திர வேட்பாளர்கள் தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள் செங்கோட்டையன், சிடி நிர்மல்குமார், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் ராஜ்மோகன் எல்லாருமே லீடிங்ல இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர் வந்து கிட்டத்தட்ட இது வெற்றி பெற்றார். அதை டிக்ளேர் பண்ணிட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். 9 முறை அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து நின்று ஜெயிச்சவர் 10வது முறையாக வெற்றி பெற்றிருக்காரு. அது அது என்ன தெரிந்த செய்தி தான். இருந்தாலும் 5வது முறையாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற்றிருக்கார். அது ரொம்ப சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுது. அவருடைய கணிப்பு எப்பவுமே இந்த தவறே ஆகாது. பதவிக்கு ஆசைப்படாதவர். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. பட் வேண்டாம், அவருக்கு இருக்கட்டும் வச்சுங்கன்னு சொல்லிப்பட்ட ஒரு விஷயமும் இருக்காது. பதவிக்கு ஆசைப்படாத நபர். தன்னுடைய வாழ்க்கையை தமிழக மக்களுக்காக தியாகம் பண்ணவர் சொல்லப்போனால் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர். விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்தவர். ஸோ வலதுகரமாக. ஆனால் அதே செங்கோட்டையன் சொல்லும்போது என்னை தூக்கி எரிஞ்சாங்க, நடு ரோட்டில் போய் விழுந்து என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டவர் விஜய் அவர்கள். அதற்காக என்னுடைய வெற்றி வாய்ப்பில் சொல்லுவேன்னார். கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்திலேயே பாதி வந்து விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பில் போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா ராஜ்மோகன் அவரும் முன்னிலையில் போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் டிஎன்எல்ல புஷி ஆனந்த், இந்த பக்கம் வில்லிவாக்கத்துலேருந்து ஆதவ் அர்ஜுனா. ஸோ இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ரேவந்த் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ளவர். அந்த பக்கம் நிர்மல்குமார் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பும், அதாவது என்ன சொல்ல தக்க வச்சுட்டு இருக்காரு இப்போ. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறது அவருடைய நிர்வாகிகளே வந்து எல்லா பேருமே வெற்றி பெற வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு சார். இதுக்கப்புறம் நம்ம இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இளைஞர்கள் வாக்கு விஜய்க்கு விழுந்திருக்கு, பெண்களின் வாக்கு அதிகமாக விஜய் அள்ளி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதானங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பெண்களுடைய ஆதரவும் இருந்தால் அவர் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு பிரபல அரசியல் கட்சி ஒரு நிர்வாகி பேசினாங்க. அதுதான் உண்மை. அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்கள் தான் அதிகமாக இருந்தது, தூக்கி உட்கார வச்சாங்க 3 முறை. விஜய்க்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இளம் தலைவர் வாக்குகள் அப்படியே வந்திருக்கு, 99% வந்திருக்கு. 2 கோடிலாம் தாண்டுவார் விஜய். இந்த பெண்கள் ஓட்டு தான் அதிக அளவில் வந்திருக்கு உங்களுக்கு. அதை ஒவ்வொரு வீட்லேயுமே 5 ஓட்டு 6 ஓட்டு பெண்கள் ஓட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த தாத்தா பாட்டி அவர் விஜய் சொன்னது மாதிரியே அத்தை மாமா அப்படின்ற லிஸ்ட் எடுத்துட்டாலே ஒரு 15-20 ஓட்டு இருந்ததுன்னா 12-13 ஓட்டு விழுந்துருக்குங்க விஜய்க்கு. எந்த பக்கம் திரும்பினா நாங்கள் ஓட்டு போட போகிறோம் விஜய். அதுதான் இந்த முந்தைய கணிப்போட பிந்தைய கணிப்பு வந்து வேற மாதிரி கொடுக்கப்பட்ட நிறைய பேர் இருந்தது. 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தெளிவாக சொல்லியிருந்தது. இப்போ முந்தானத்து பார்க்கணும்னா நம்மளுடைய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் வந்து 121 சீட்டை வந்து விஜய் வெற்றி பெறுவார், 41% ஒரு விஜய்க்கு அப்படின்னார். அது சரியாக போயிட்டு இருப்பாது. சும்மா இந்த பெண்கள் ஆதரவு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி முகம் தெரியும். விஜய்க்கு பெண்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவு வந்திருக்குங்கிறது தெரிய வருது. ஓகே சார். விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்களோ சார்? எஸ், உண்மைதான். ரொம்ப 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 குறைச்சி மதிப்பிட்டாங்க. ரொம்பனா கூட பரவாயில்லையே. அதனால் அவரில் வரமாட்டாருப்பா, சிங்கிள் டிஜிட்டில் வரமாட்டாருப்பா, ஒரு 2 சீட்டு ஜெயிச்சாலே இதுப்பா. அரசியல் விமர்சகர், அரசியலை தெளிவாக பேசக்கூடியவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட அவர் அரசியலுடைய ஸ்பீச் ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய பேச்சை நம்ம ரொம்ப ரசிக்கலாம். அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டு கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர்களே பார்த்தீங்கன்னா 10 சீட் எடுத்தால் நான் அரசியல் பேசுகிறத விட்டுறேன்னு சொன்னார். பட் வேண்டாம், நீங்கள் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டார் அவர். பட் உங்களை பார்த்து நிறைய பேர், அதாவது அரசியல் தெரிந்து கொண்டு நிறைய பேர் இருக்காங்க அவரோட பாது. பட் அதனால் வந்து அந்தந்த நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுறது தான். இந்த எஸ்டிமேட் போடுறாங்க இல்லையா, அது இவ்வளோதான் விஜய் அவ்வளோதான் விஜய் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அவர்கள் எல்லாத்தையுமே
ஒட்டைச்செறிஞ்சிட்டு வந்திருக்கார். நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், விஜய் அதிக அளவில் இப்போ முன்னிலையில் போயிட்டுருக்காரு. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தொடர்ந்து நீங்கள் அரசியல் பேச வேண்டும். உங்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு மரியாதை இருக்குது. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களில். நல்ல ஸ்பீச், நல்ல குரல் வளம், தெளிவாக பேசக்கூடியவர். அதில் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டாங்க. நான் இன்னும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன்னு கூட முந்தாண்டு கூட ஒரு விஷயத்தில் சொன்னதாக நம்ம கேட்டோம். பரவாயில்ல, எல்லாத்தையும் விஜய் கடந்து போனது மாதிரி நீங்கள் சொன்னது விஜய் கடந்து போயிடுவா, நீங்களும் கடந்து போயிருங்க. அரசியல் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் நான் அதை. பட் அதனால் இப்போ நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனது இப்போ எல்லா பேருமே ஏன்டா இப்படி விஜய் நினச்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு இப்போ எல்லோருடைய பார்வையுமே இருக்குது. இல்லை காலம் கடந்து போன பார்வையாக நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா இப்ப மாறி இருக்கு. தொங்கு சட்டசபைன்னு ஒன்று நம்ம பெருசா கேள்விப்பட்டதில்லை. லீடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆன கட்சி லீடிங்ல வந்து ஆட்சியை பிடிக்கிறது. டெல்லியில வந்து ஆம் ஆத்மிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது விஜய் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுப்பார்? இல்லை, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த மக்களுக்கு என்ன நான் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொன்னாரோ அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்வார். அவங்க மாற்று கருத்து இல்லை. கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக 2026 இருந்தது. அதான் உண்மை. யார் வருவா என்னன்னே தெரியாது. இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்ததே வந்து விஜய் வருகையினால தான். இவ்வளோ வாக்குகள் பதிவானது விஜய்னால தான். ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் உள்ளே வந்தது விஜய்னால தான். நிறைய பேருக்கு அரசியலை புரிய வச்சுட்டாரு. பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கார். மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி வச்சுருக்கார். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை இடங்கள் இனிமேல் வரப்போகிறாரு, என்ன செய்யறதுங்க நமக்கு தெரிய வரும். சார், கடைசியாக ஒரு கேள்வி. விஜய்க்கு வந்து இந்த ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, தற்கூரிகள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி விமர்சனங்கள் வச்சாங்க. அந்த இளைஞர்களும் ரசிகர்களும் ஓட்டு போட்டிருந்தா விஜயோட சீட்டை பிடிச்சிருக்க முடியாது. அதை தாண்டி பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிற போது எதிர்வினை எப்படி இருக்கும்? ஏங்க, அவங்க 70 வயசு உள்ள வரைக்குமே ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேருடைய பதிவே அதுதான். இதையும் தாண்டி மக்கள் வந்து அதாவது புரிஞ்சிருக்காங்க. இப்போ 40-50 வயசு வரைக்குமே விஜய் ஓட்டு விழுந்துருச்சு. 50-60-70 வயசு வரைக்குமே விஜய் ஓட்டு விழுந்துருக்கு. அப்போ எல்லா பேருமே ஒருத்தர் புதுசாக வரட்டுன்னு வந்து விரும்பியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு வந்து விசில் இந்த பொட்டானை போட்டு எழுதி போட்டாங்க. அதுதான் விஜய் சொன்னார். அதனால் இது என்ன செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொன்னதே செய்வார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். செய்தி தான் தீரணும். இன்னும் புதுசாக, அதாவது இந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது இளைஞர்களுக்கு நீங்கள் படிப்பை கொடுத்தீங்கன்னா அவர்கள் வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இலவசம் அது கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதில் முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு தேவையான இந்த படிப்பு வசதி, வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குவார். அது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன், அவரும் நினைக்கிறேன். அதில் இந்த ஸ்கூல் காலேஜுக்குள்ள தேவைகள், பேசிக் தேவைகள் நிறைய அதையும் சொல்லியிருக்கார். அதை கண்டிப்பாக செய்வார். பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார், அதையும் செய்வார். செய்தி தான் தீரணும். ஏன்னா மக்கள் மனசில் இடம் முடிச்சிட்டிங்க, மக்களை நம்பினீங்க, அந்த நம்பிக்கையை மக்கள் வீணடிக்கலை. அப்படி தான் முன்னிலையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கு பிறகு, நீங்கள் உட்கார்ந்ததுக்கு பிறகு தமிழகத்தை ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். மக்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் செய்யணும். ஏன்னா மக்கள் எப்போயுமே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவருடைய மனநிலையே வேறு. நீங்கள் வாக்குகள் பதிவாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மக்களுடைய மனசு மாறும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ அந்த மாற்றம்னு நினைக்கிறேன் நான். அதனால் சொன்னதை விஜய் செய்வார் அப்படின்னு எல்லா பேரும் நம்பலாம். ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, நல்லா இருப்போம்னார். கண்டிப்பாக நல்லா இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.